அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் பேசுறேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்கேஎல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி மகளிர் சுய உதவிக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு அம்மா பணம் கட்டல, அதுக்கு வந்து குழு தலைவி போய் ரொம்ப பேசியிருக்காங்க. அந்த சகோதரி வந்து நேற்று என்னை வந்து அலைபேசியில் அழைச்சாங்க. அப்போ நான் வந்து அந்த குழு தலைவிக்கு கூப்பிட்டு, அம்மா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது, பணம் கட்டலைன்னா பேங்க்காரர் அந்த ஆர்கேஎல் பேங்க் வந்து அவங்க மேல சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கட்டும், நீங்க போய் எதுவும் பேச வேண்டாம். இல்லைங்க என்னை வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸ் இல்லைங்கம்மா. அப்படி ஏதாவது அந்த குழு கொடுத்தவங்க வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா எங்களை கூப்பிடுங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம். சரின்னு அவங்க கட் பண்ணிட்டு திருப்பி என்ன லைன்ல கூப்பிட்டாங்க. அவங்களே கூப்பிட்டாங்க, திருப்பி ஒரு 10 நிமிஷம் அவங்களே கூப்பிட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நான் பேங்க்காருக்கு உங்க நம்பரை கொடுத்துட்டேங்க அப்படின்னாங்க. தாராளமா கொடுங்கம்மா, நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க எனக்கு கண்டிப்பா நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்றேன். ஏன்னா நம்பர் தெரியும், நம்ம நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால வந்து கண்டிப்பா கூப்பிட மாட்டோம்னு நம்ம சொன்னோம். அப்புறம் அந்த சகோதரி வந்து பேசினாங்க, இந்த மாதிரி லோனை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க. அக்கா ஏமாத்திட்டு ஓடட்டும், இப்போ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள், அவங்க சூழ்நிலை சந்தர்ப்பம் கட்ட முடியாது, அவங்க ஏதோ அபார்ட் ஆயிடுச்சோமா அந்த அக்கா வந்து கட்ட முடியலைங்க அப்படின்னு சொல்லி நம்மள சொன்னாங்க. அதை நம்ம சொன்னோம். சரி சகோதரி எல்லாமே கேட்டுட்டாங்க. சரிங்க, அவங்க வந்து செக் கொடுத்துருக்காங்க. அந்த அக்கா லோன் வாங்கின சகோதரி வந்து செக் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பேங்க் அந்த குழு கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுல வந்து செக் கொடுத்துருக்காங்க. நான் அதை சொன்னேன், செக் கொடுத்துருக்கா இல்லைங்களாக்கா, சட்ட ரீதியாக நடவடிக்கை வைக்கும்போது அந்த செக்கை வச்சு அவங்க கேஸ் போட்டு லீகலா என்ன பண்ணணுமோ அந்த பேங்கார பண்ணிட்டு இருக்குங்க. ஒரு பிரச்சனை நம்ம தலைவிட வேண்டிய இல்லைங்கக்கா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சகோதரி அந்த பேச்சை முடிச்சிட்டோம். இன்னைக்கு காலையில அலைபேசியில இருந்து ஒரு நம்பர் வந்தது. அதே நம்பர் அந்த லேடி பேசினாங்களே குழு தலைவி அப்படின்னு, அதுல இருந்து நீங்க எங்க அம்மா கால் பண்ணி கேட்டாங்க, தம்பி என்ன பிரச்சனை, நீங்க யாருன்னு கேட்டேன். நீங்க எங்க அம்மா ஃபோன் பண்ணி மிரட்டினீங்களாமா அப்படின்னு. தம்பி மிரட்டினா உங்க அம்மா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ரெக்கார்டுன்னு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க, நீ கேட்டுட்டு என் லைனுக்கு வா. யாரையும் மிரட்டவோ நம்ம வந்து நீ இது பண்ணாதான் மிரட்டவோ அல்லது வாக்குவாதமோ நம்ம செய்யல. சாதாரணமா நம்ம அந்த சகோதரி நம்ம பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பையன் நான் வந்து என்ன சொல்ல, அந்த கட்சி பேர் நான் சொல்ல விரும்பல. அதாவது தமிழ்நாட்டிலேயே 3வது கட்சின்னு சொல்லலாம், கட்சி பேர் நான் சொல்ல விரும்பல. நான் அந்த கட்சியில் இருக்கேன், நீ என்ன வந்து புடுங்கிருவியா, உன்னை நான் எங்க வச்சு பார்க்கணும் அங்க பாத்துக்குவேன், நீ வந்து கோயம்புத்தூர் ஆவாரமலை வந்து பாரு, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு வந்து கிளைமேட்ல வர்றாரு நம்மளுக்கு. சரிங்களா, அந்த ஆடியோ வந்து நான் வந்து வளையத்துல கண்டிப்பா அதை நான் பதிவு கொடுவேன். சரிங்களா, அந்த கட்சி பேர் நான் சொல்ல விரும்பல. சரிங்களா, தமிழ்நாட்டுல 3வது கட்சின்னு சொன்னார். சரிங்களா, கட்சி பேர் எங்க சொன்னாரு, ஆனா நான் அதை சொல்ல விரும்பல, ஏன்னா அது தவறா போயிடும். அவர் நபர் சொல்றாரு, நீ நேர்ல வந்து பாரு, நீ ஆம்பளையா இருந்தா திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் வந்து பாரு, நான் யாருன்னு காட்டுறேன், நான் யாருன்னு தெரியுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டுறாரு. நம்ம வந்து அந்த அக்காட்ட வந்து கட்சி நம்ம பேசவே இல்லை. நம்ம வந்து சாதாரண முறையில் தான் அவங்க சகோதரர் வந்து நம்ம பேசணும். அந்த பணம் வாங்கினாங்க இல்லைங்களா, அந்த சகோதரோட அம்மா சாரி அவங்களோட வந்து பிரதர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசணும். கண்டிப்பா வந்து இவர் மேல கண்டிப்பா நம்ம சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். கட்சி பேர் சொன்னோம்னா வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிரும். சரிங்களா, எந்த கட்சியுமே எல்லா கட்சியுமே வந்து நம்ம சகோதரத்துவமா தான் நம்ம போயிட்டு இருக்கோம், பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு சில சகோதரர்கள் வந்து நம்மளை வந்து தவறா பேசுறாங்க, சித்தரிக்கிறாங்க. சரிங்களா, நான் வந்து அவரை தவறா எதுவுமே பேசல. அவர் வார்த்தை வர்றாரு, வாடா போறான்னு அப்படின்னு பார்த்து வர்றாரு. சரிங்களா, அந்த வார்த்தை வந்து அவர் நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை. அந்த சோதனை நான் சொன்னேன், இருந்தாலும் நீ வந்து பாடுற ஆச்சா ஊச்சா சொன்னாரு. தம்பி நான் எங்க வேணா வர்றேன், சரியா, அவங்க அட்ரஸ் நான் வரேன்னு சொன்னேன். இது வரைக்கும் அட்ரஸ் கொடுக்கலாம். சரிங்களா, அவங்க அம்மா நம்ம பேசணும். திருப்பி இன்னைக்கு பேசுனதுக்கு அவங்க அம்மா மன்னி கேட்கறாங்க. நான் மட்டும் சொன்னோம், அம்மா நீங்க பேசல, நம்ம வந்து உங்க சகோதரி மாதிரி அம்மா நினைச்சு நம்ம பேசல. அன்னைக்கு இது வரைக்கும் ஒரு தவறா எதுவுமே நம்ம உங்கள்கிட்ட பேசல. உங்க பையன் எதுக்கு என்ன மிரட்டுறாரு, நம்ம எங்க போய் ஒரு பினான்ஸ் கொடுத்துட்டு அவனால கட்ட முடியலைன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கட்டும். அதுக்கு வந்து நாங்க வந்து தடைக்கு குறுக்க வர மாட்டோம். சரிங்களா, அதுக்குன்னு போய் ஒரு பினான்ஸ் வாங்கி கட்ட முடியாதவங்களை போய் மிரட்டினீங்கன்னா கண்டிப்பா நாங்க அந்த இடத்துல வருவோம்னு சொன்னோம். அந்த பையன்கிட்ட எதாவது காலையில் சொன்னேன், நீ வந்து பாரு, நீயா நானும் பாத்துக்கல. தம்பி நான் சொன்னேன், உரத்துல மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்த ஆள் இல்லை. சரியா, நம்ம இந்த பயந்தோம்னா இந்த நம்ம வேலையில இந்த 6 வருஷமா நம்ம வந்து இந்த களத்துல வந்து பொதுமக்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி பொது செஞ்சுட்டு இருக்க முடியாது. இல்லாதப்பட்ட மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, இன்னைக்கு அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. பினான்ஸ் லெவல்ல வந்து யாரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்றது, அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி தான் கடன் வாங்கவே தூண்டுறாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்றது, அந்த பையனுக்கு நான் இன்னும் சொல்றேன், நம்ம வந்து வேற என்ன சேர்ப்பட்டு அந்த பையனோட வாழ்க்கை வீணா போயிடும். சரிங்களா,
நான் திரும்ப திரும்ப சொல்ல தமிழ்நாட்டுல 3வது கட்சி சரிங்களா. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு. ஆனா நம்ம கட்சி பேர் சொல்ல விரும்பல. அவர் பேசின ஆடியோ வந்து என்கிட்ட இருக்குது சரிங்களா. நீ என்ன வேணா புடிங்கிற, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. கோயம்பேட்ல வந்து பாடுறா, அவனை என்ன பண்ணணும்னு பாடுறா, அவனை தொலைச்சு போடணும், அவனை தூக்கி உள்ள வைக்கிறேன்டா. இவர் என்னத்துக்கு உள்ள வைக்க போறாரு, நம்ம இவரை கொலை பண்ணிட்டோமே, இவரை மிரட்டிட்டோமே, இவரை தூக்கி நம்ம உள்ள வைக்கிறாரு. அதுக்கெல்லாம் நம்ம பயந்த ஆள் இல்லை. எப்பவுமே வந்து நம்ம வந்து இந்த உள்ள தூக்கி இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நம்ம எப்பயுமே பயப்பட மாட்டோம் சரிங்களா. அதனால வந்து நம்ம எப்பவுமே தன்மையா தான் பேசுவோம். ஒரு தன்மானத்தை தூண்டுனாங்கன்னா அப்புறம் அது வேற விதமா நம்ம ஹேண்டில் பண்ண. நம்ம வந்து நம்மள என்ன சொல்றது, தன்மானத்தை தூண்டுறாரு அவர். இருந்தாலும் நான் பேசல கடைசி வரைக்கும். அவர் வாடா போடா, உன் வயசு நய வயசு. அந்த பையனுக்கு வந்து 24 வயசு தான் அவங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு 47 ஆச்சு சரிங்களா. அந்த பையனை வா தம்பி போ தம்பி சொன்னா அவன் தான் ரொம்ப வல்கரா பையன். வந்து பாடுறாங்க. நம்ம குரூப்ல மைக்ரோ குரூப்ல இருக்கிற சோதர சோதரியில கூட கண்டிப்பா நீங்க அவன் நம்பரை போடுங்க. நம்ம தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது அவங்க அம்மா நம்பர் தான் அவன் பேசணும். அவனுடைய நம்பரை கேட்டோம். நம்ம கடைசி வரைக்கும் அவங்க அம்மா கொடுக்கல, வேண்டாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. கண்டிப்பா இது என்ன பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா வந்து எந்த ஒரு கொலை மிரட்டலோ அல்லது இடையில் வந்து இடைஞ்சல் உள்ள எங்களுக்கு வந்தாலுமே பல இது வந்திருக்கு. கொலை மிரட்டல் இதே மாதிரி நிறைய டைம் வந்திருக்குது சரிங்களா. இதே கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம காங்கேயத்துல இருந்து எல்லாமே வந்திருக்குது. பஜாஜ் பினான்ஸ் எல்லாமே வந்திருக்குது. எந்த ஒரு கொலை மிரட்டலுமே நம்ம கண்டிப்பா கெட்ட போறது இல்லை. இந்த பொதுமக்கள் பணியிலிருந்து நம்ம பின்வாங்க போறது இல்லை. ஏன்னா சகோதரிகள் நிறைய வந்து நம்ம காப்பாத்திருக்கோம். உயிருக்காக என்ன சொல்றது, மருத்துவ சிகிச்சைக்கு அடுத்தபடியா நம்ம வந்து ஒரு பொது சேவையில வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துல வந்து நிறுவன தலைவர் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளும் இணைந்து நிறைய பணியாற்றிட்டு இருக்கோம். கண்டிப்பா எந்த ஒரு கட்சிக்காரர் வந்தாலுமே நிறைய பேர் அடுத்த கட்சியில இருந்து நம்ம சொல்றாங்க இந்த மாதிரி பினான்ஸ் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். அதனால வந்து எந்த கட்சிக்கும் அந்த கட்சி இந்த கட்சி இந்த மாற்று வேறுபாடே நம்மளுக்கு எல்லாம் கிடையாது. எதா இருந்தாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம். கண்டிப்பா வந்து அந்த மிரட்டும் நபர் மீது கண்டிப்பா காவல்துறையில நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கோம். அப்புறம் வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்க அம்மா மன்னிப்பு கேட்டாங்க. அதனால வந்து வேண்டாம்னு ஒரு கருத்தும் இருக்குது என்னுடைய கருத்து. கூப்பிட்டு நம்மளை வல்கரா பேசினாங்கன்னா கண்டிப்பா சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு நம்ம அவங்க மேல எடுப்போம். அது எந்த வித மாட்டுக்கட்டும் இல்லை. ஆனா இன்னும் சொல்றேன், இந்த உருட்டல் மெத்தலுக்கெல்லாம் என்னைக்கும் பொதுவா சொல்ல நான் அஞ்ச மாட்டேன் சரிங்களா. எந்த ஒரு கொலை மிரட்டலுக்கு அஞ்சாம தான் நம்ம இந்த பணியில வந்து இறங்கிருக்கோம் சரிங்களா. ஆனா வந்து இந்த பையனோட மிரட்டலுக்கோ உருட்டலுக்கெல்லாம் நம்ம வந்து அஞ்ச போறது இல்லை. கண்டிப்பா மக்கள் பணி தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருப்போம். அனைத்து மாவட்டத்துல எந்த மாவட்டத்துல யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூப்பிடுங்க. பினான்ஸ் பிரச்சனை, 2 வீலர் 4 வீலர் எந்த ஒரு பிரச்சனை கூப்பிடுங்க. வீட்டு லோன் பிரச்சனை நிறைய வந்து சட்டம் புதுசா மாத்திருக்காங்க. நிறைய எது வேணாலும் நீங்க தகவல் கேளுங்க. எனி டைம் நாங்க கால் பண்ணுங்க. அது கூட விளக்கம் நாங்க கொடுப்போம். சட்ட ரீதியான நடவடிக்கையை நம்ம எடுப்போம் சரிங்களா. அதனால வந்து கண்டிப்பா இந்த பணியில இருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம். என்னைக்கும் வந்து பொதுமக்களுக்கான பணிகளை வந்து 24 மணி நேரம் இரவு பகல் பாராமல் கண்டிப்பா எங்களுடைய தலைவரும் எங்களுடைய கட்சியோட சகோதர சகோதரிகளும் செய்து கொண்டே இருப்பாங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.